4வது அதிகாரம் அதனுடைய 19-20 வசனங்கள். இந்த வசனங்களை தான் நாம் ஆதாரமாய் வைத்து கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை குறித்து சில காரியங்களை பேசி வருகிறோம். அதனால் இந்த வார்த்தைகளை நாம் முதல்ல யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி இந்த 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Praise the Lord. Hallelujah. இந்த இடத்துல நாம் ஒவ்வொரு பகுதிகளாக நாம் தியானித்து வருகிறோம். முதல் வாரத்தில் நாம் தியானிக்கும் போது நான் சொன்னேன், பலவீனமான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, பலமான விசுவாசம். இந்த செய்தியினுடைய தலைப்பே நாம் வைத்தது என்னன்னா, ஒடிஷியஸ் ஃபெய்த். அப்படின்னா பலமுள்ள கருத்துள்ள விசுவாசமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் நமக்குள்ளே கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் அதை சந்திக்கக்கூடிய பலனை தேவன் தருவார் என்றுள்ளதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் அதை நமக்கு கற்று தருகிறார். அதுல இன்று நாம் சிந்திக்க போகிற விஷயம் என்ன என்று கேட்டால், நாம் அப்ரஹாம் செய்த ஒரு காரியம் உண்டு பாருங்க. அந்த இடத்துல 20வது வசனத்துல அவன் தேவனுக்கு மகிமையை கொடுத்தான் என்றுள்ள வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். தேவனுக்கு மகிமையை கொடுத்தார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த இடத்துல அந்த வார்த்தை ரொம்ப நீங்க கவனிச்சு படிச்சீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாக வேண்டும் என்றால், உயர்வு உண்டாக வேண்டும் என்றால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டும் என்றால் அவனுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியமானது என்று இந்த வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க முடியும். நமக்கு நல்லா தெரியும், இந்த கதையை நமக்கு நல்ல தெரியறதுனால அதனுடைய கதைக்கெல்லாம் நான் போல, அப்ரஹாமுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு காரியத்து நடந்தது, என்ன செஞ்சாரு இப்படின்னு எல்லாம் அதனுடைய பின்னணிக்கு நாம் போகாம நேரடியாக நமக்கு பிரயோஜனமான வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க, இந்த இடத்துல அப்ரஹாமுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்துல அப்ரஹாம் என்ன சொல்லுகிறார்னா, எனக்கு ஒண்ணு அவிசுவாசம் இருக்கல. என்ன இருக்கல? அவிசுவாசம் இருக்கல. எனக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. எப்படிப்பட்ட விசுவாசம்? சத்தமா சொல்லுங்க. பலனான விசுவாசம். இப்போ இந்த பலனான விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கும் போதும் என்ன அவனுக்குள்ள இன்னும் ஒரு வசனத்தை நம்ம அதை வாசிச்சுட்டா உங்களுக்கு இப்போ சிலர் நீங்க போன வாரம் இல்லாததுனால அந்த வசனத்தை கூட நம்ம வாசிச்சிடலாம். எபிரேய நிருபத்துல 11வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 11வது அதிகாரத்துல எபிரேய நிருபம், ஹீப்ரூஸ் எபிரேய நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிச்சிடுங்க. 11வது வசனம். விசுவாசத்தினாலே உண்மையுள்ளவர் என்று பலனடைந்து. அப்போ இதுல அப்ரஹாமுக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு தேவன் என்ன செஞ்சார் என்று அங்க பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன கொடுத்தாராமா? அப்போ நம்ம நல்ல கருத்துள்ள ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரணும்னா என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. என்ன வேணும்? பலன் வேணும். அல்லேலூயா. நம்ம கருத்துள்ள ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்து வெளியே வரணும்னா நமக்குள்ள என்ன வரணும்? எப்படிப்பட்ட பலன் வரணும்? சாதாரணமான ஒரு பலன் அல்ல, தேவன் கொடுக்கக்கூடிய
பலன் நமக்குள்ளே வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப அதற்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு கேள்விகள், ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு சவால் நிறைந்த விஷயங்கள், அநேக போராட்டங்கள், சில பிரச்சனை, வியாதிகள், இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அந்த இடத்துல நமக்கு தேவை என்ன என்று கேட்டால், முடியாது என்று நினைப்பதல்ல, அவிசுவாசமாய் இருப்பதல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் விசுவாசமாய் இருங்க. அங்க வந்து முடியாது என்ற ஒரு நிலைமையை நீங்க பார்க்காதீங்க, முடியும் என்றுள்ள நிலைமையை நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. நடக்கும் அப்படின்னு ஒரு நிலைமையை பாருங்க. ஆமென். குணமாக்குவார் என்று விசுவாசிங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள வந்து அந்த வார்த்தையின் நிமித்தமா தான் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோம். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அது என்ன காரணத்தினால ஏற்பட்டிருக்கு? ஒரு மனுஷனால ஏற்பட்ட ஒரு மாற்றம் அல்ல. இந்த வேதாகமம் நமக்குள்ளே கிரியை செய்ததுனால் இல்லையா? ஆமென். இந்த தேவ வார்த்தையானது எனக்குள்ளே கிரியை செய்ததினால் நான் மனம் திரும்பி விசுவாசத்துடன் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு தேவ பிள்ளையானேன். ஹல்லேலூயா. அப்படிதானே? உண்மைதானே? உங்க வாழ்க்கையில அப்படிதானே? உண்மைதானே? என்ன ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எப்படி? நாம விசுவாசத்தினால அவரை என்ன செஞ்சோம்? அவரை நம்ம உள்ளத்துல கொண்டு வந்தோம். ஹல்லேலூயா. அப்பதான் இந்த மாற்றம் ஏற்பட்டது. ஆனா அநேக நேரங்கள்ல என்ன ஆகிவிட்டதுன்னா, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பிக்கை, இந்த முதல் ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா, இந்த முதல் படியிலிருந்து நாம ஃபர்தர் போகாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. போகாம இருக்கிறது தான் பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா, நாம ஒவ்வொரு நாளும் அப்படியே போகும்போது ஏசாமி மேல விசுவாசம் இருக்கு, ஆனா உண்மையிலேயும் அவரை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் நமக்குள்ள. சரி, இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அப்படியே போகும்போது ஒரு சிலருடைய வாழ்க்கையில எப்படி வரும்னா, சூழ்நிலை வரும்னா, ஏசாமி எல்லாம் செய்வாரு, ஆனா நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்க அவருக்கு என்ன பேசாம இருக்கீங்க? நினைச்சதே இல்லையா அப்படி? ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல என்ன நினைப்போம்னா, எல்லாம் தெரியுங்க, அதெல்லாம் வந்து கரெக்டு தான், அதெல்லாம் வந்து பைபிளுக்கு ஓகே, ஆனா என்னுடைய வாழ்க்கைக்கு அது பொருந்தாது, என் வாழ்க்கைக்கு அது சரிப்பட்டு வராது அப்படின்னு யோசிக்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தெரியும், ஆனா என்ன செய்ய முடியல? பிராக்டிக்கலா வர முடியல. அதை வந்து செயல்பாடு உள்ளதாய் அவங்க வாழ்க்கையில செயல்படுத்த முடியாமல் போகிறது. அதை தான் இன்று நாம் பேச போகிறோம். பாருங்க, இது கிடைக்கிறதுக்கு முன்பாக ஒண்ணு நீங்க பாத்தீங்க, தேவனுடைய பலன் யாருக்குள்ள வந்தது? சாராளுக்குள்ள வந்தது. இன்னொரு காரியத்தை நீங்கள் அங்கு கவனிக்க வேண்டும். அப்ரஹாம் செஞ்ச ஒரு காரியம், கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சாராமா? தேவனுக்கு பாருங்க, நீங்க மறந்துடுறீங்க, வசனத்தை மறக்க கூடாது. 21 திரும்ப வாசிச்சிடுங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை. இப்ப பாருங்க, இது எல்லாமே கிடைச்ச பிறகு செய்யறாரா, கிடைக்கிறதுக்கு முன்னாடி செய்யறாரா? சத்தமா சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நடக்கிறது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, உங்க விசுவாசம் வெளியே வரட்டும். நம்ம வாழ்க்கையில் எப்படி எல்லாம் செய்யட்டும், ஆண்டவர் செய்யட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். ஆண்டவர் இப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். Praise the Lord. Hallelujah. அப்படி யோசிக்கிறீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு தான் செய்தி. Praise the Lord. பாருங்க, அப்ரஹாம் தனக்கு உண்டாகக்கூடிய வாக்குத்தத்தங்களை வருவதற்கு முன்பாகவே அவர் என்ன செஞ்சாராமா? நிச்சயம் பெற்றுக் கொண்டான். ஆமென்.
என்ன நிச்சயம்? அவன் இது கண்டிப்பா நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த நடக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல இவர் என்ன செஞ்சிட்டாரு தெரியுமா? இவர் என்ன செய்யறார் தெரியுமா? தேவனுக்கு மகிமையை கொடுத்துட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு பிரச்சனை வந்தா போதும், ஆண்டவர் ஏன் இப்படி எல்லாம் செஞ்சார், ஆண்டவர் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணார், என்ன 10 கேள்வியை அப்படியே போட்டுட்டு 100 கேள்வி அப்படியே நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு 10 வந்து பாஸ்டர் கிட்ட வந்து கேட்கல, 1வது வந்து பாஸ்டர் கிட்ட கேட்டு, ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில மட்டும் இது நடக்குது, வேற யாருக்குமே நடக்க மாட்டேன் இருக்கு, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நிச்சயம் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்று அறிந்து அவன் நிச்சயம் பெற்று அந்த நிச்சயத்தோட என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார்? தேவனை. அப்போ நமக்கு நடக்குதோ இல்லையோ, தேவன் இது தந்ததற்காக, அதான் யோபு வந்து சொல்றார் இல்லையா, ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் எடுத்தார். அதுக்கு என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ற. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அழைச்சது ஆண்டவர்னா, தெரிந்து கொண்டது ஆண்டவர்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவருக்கு தெரியாம நடக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பல காரியங்களுக்கு நடுவுல நமக்குள்ளே வரக்கூடிய அந்த சோர்வுகளை மாற்ற வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு, எனக்கு தெரியாது. ஹலோ, இங்க இருக்கீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்குன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நமக்கு எனக்கு தெரியாது, இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. அப்ப அந்த கோளாறை மாற்றணும்னா உங்க வாழ்க்கையில என்ன வரணும்? சொல்லுங்களேன் சத்தமா. ஆண்டவர் என்ன செய்வார்? சோதனையை கொண்டு வருவார், பிரச்சனையை கொண்டு வருவார். ஏன்? உங்களை வந்து தோக்கடிக்கல, உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வியை கொண்டு வர்றதுக்காக அல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க, யாரை நீங்க தேடுறீங்க, யாருக்காக நீங்க வாடுறீங்க, என்ன செய்ய போறீங்க, இந்த பிரச்சனைக்கு நடுவுல நீங்க உங்க வாயினால வரக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு ஆமென் யாரும் கேட்கலனா ஆமென் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய நமக்கு, ஆனா என்னதான் இருந்தாலுமே பாருங்க, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலையில அநேக நேரங்கள்ல நமக்கு வந்து அப்படி செய்ய முடியாது. நம்ம வந்து உடனே உட்கார்ந்துருவோம், அழுதுருவோம். ஆமென். நீங்க இந்த அழுகையை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதை நான் தியானிச்சு கொண்டிருக்கிறேன். சில காரியங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீங்க அந்த காஸ்பிள்ஸ் அப்படியே சுவிசேஷங்களை வாசிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர் வந்து சத்தமிட்டு அழுதார், ஆண்டவர் ஆமை கண்ணீர் விட்டார். இந்த பகுதிகளில் எல்லாம் நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு அந்த வார்த்தைகள். அங்க அவர் அந்த அழுகை குறித்து நீங்க வேதாகமத்தை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ கண்ணீர் நம்ம விடுறோம்னா, கண்ணீர் நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னா அந்த கண்ணீர் வந்து பேசும், அதுக்கு உயிர் இருக்கு. ஹலோ, இருக்கீங்களா? அதுல என்ன இருக்கு? உயிர் இருக்கு. ஆனா எந்த அர்த்தத்தோடு நீங்க கண்ணீர் விடுறீங்க அப்படின்னு உள்ளத நம்ம உணர்ந்து புரிந்து யார்கிட்ட போய் கண்ணீரை விடுறோம் அப்படின்னு பார்க்கும் போது அதை உண்மையாக ஒரு சொட்டு கண்ணீர் நம்ம கண்ணுல இருந்து வந்துடுச்சுன்னா அது உண்மையா ஆண்டவருக்கு நேராக இருக்கிற கண்ணீரா இருந்தால், ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய சமூகத்துல நின்று விடுகிற கண்ணீரா இருந்தால் அந்த கண்ணீரை மதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா.
அந்த கண்ணீரை ஆமேன் உங்களுக்கு ஆமேன் உங்களை ஆமேன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கண்ணீரில ஆண்டவர் வந்து இறங்கி வந்து ஆளுகை செய்கிற ஒரு ஆமேன் ஆமேன் இடமாக அந்த இடம் மாறுகிறது. ஆமேன். இந்த ஆலயத்திற்குள்ளே வந்துட்டு அவருடைய நாமத்தினாலே ஆமேன் நீங்க சொல்லக்கூடிய காரியங்களை ஆமேன் உங்களுக்குள்ளே ஒரு அழுத்தம் பாரம் வெளியே ஆமேன் கண்ணீராக வருகிறதுனா அந்த கண்ணீரை ஆமேன் மறுதலிக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர், அதற்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சோ அப்ரஹாம் வந்து சூழ்நிலையை பார்த்து அழல, சூழ்நிலையை பார்த்து ஆமீன் பயப்படல, சூழ்நிலையை பார்த்து இது எப்படி நடக்கும்னு யோசிக்கல. அப்ரஹாம் என்ன செஞ்சா? தேவனுக்கு மகிமையை கொடுத்தார். இன்று நான் சொல்ற தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, மத்த ஒரு மனுஷனுக்கும் தெரியாமல் போகலாம். ஆனா உங்க வாழ்க்கையில அவருக்கு மகிமையை கொடுங்க, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. உங்க வாழ்க்கையில் நிறைவேறப்பட வேண்டிய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு சவால் நிறைந்த விஷயங்களுக்கு நடுவுல நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும். தேவனுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும். ஆமீன். காரியங்கள்ல நீங்க பாருங்க. எஸ்ஐயாவினுடைய தீர்க்கதரிசன வேகமா வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எஸ்ஐயாவினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனம். இந்த மகிமையை குறித்து நம்ம வேகமா பார்த்துடலாம். வாசிங்க. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். அப்ப நீங்க தேவனுக்கு மகிமை கொடுத்தால் அது ஒளிந்திருக்காது, மறைஞ்சிருக்காது. அல்லேலூயா. ஆமென். உங்களை என்ன செய்யாது? உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்க வந்து இருக்கிற அந்த சூழ்நிலையில, நீங்க இருக்கிற நிலைமையில தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துறது எப்படி? ஆமென். அவரை நீங்கள் பார்த்து அவரை நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீங்க இது என் வாழ்க்கையில தந்திருக்கிறீங்க, ஆமென், உங்களை மகிமைப்படுத்துகிறேன். நீங்க தெரியாம என் வாழ்க்கையில் இது வராது, இது வருனா ஆமென், ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும், நீங்க வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க, வாக்குத்தத்தம் பண்ணவர் ஆமென் மாறாதவர், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால நான் மகிமை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்கு பதில் நீங்க தான். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை வெளிப்படும், அது மறைஞ்சிருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய புத்தகம் வாசிங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சுங்க. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானான் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மோசேபோத்தாமியே நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அப்ரஹாம் மகிமைக்கு தேவனுக்கு மகிமையை செலுத்தினான்? ஏன் தேவனுக்கு மகிமையை செலுத்தினான்? அந்த மகிமையை அவன் கண்டதுனால. அல்லேலூயா. ஆமென். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய மகிமையை கண்டவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூழ்நிலை எப்படி எதிர்மறையா இருக்கட்டும், யாரெல்லாம் எதிர்க்கட்டும், யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்லட்டும், யாரெல்லாம் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணட்டும், யாரெல்லாம் உங்களுக்கு கேலியான வார்த்தைகளை பேசட்டும், ஆனா தேவனுக்கு மகிமை கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையையும் தேவன் ஆமென் ஹல்லேலூயா கைவிட மாட்டார். அவரை வெட்கப்படுத்த மாட்டார். அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிகாரத்தை அவருடைய கைகள் இருக்கிறது. அவர் சொன்னால் அது ஆகும். ஆமென். நிச்சயமாய் அது நடக்கும். உன் வாழ்க்கையில இப்போ இருக்கிற சூழ்நிலையை நீ பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையை கொடுத்தார், தேவனுடைய மகிமையை கண்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய இது தேவனுடைய மகிமையை பார்க்கிறார் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் அவருடைய மகிமையை பார்க்கணும்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த மகிமையில என்ன இருக்குன்னு கூட நீங்க புரிஞ்சுக்கணும். அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவரே வருகிறார். அல்லேலூயா. யாரு? யெகோவாகிய தேவன், இயேசுவாகிய தேவன், இயேசு ஆமென் அந்த இடத்துல என்ன செய்தார்? வருகிறார். அதனாலதான் அந்த மகிமை வந்து இறங்கின உடனேயே சீடர்கள் என்ன சொன்னாங்க?
3 கூடாரத்தை போட்டுடலாம். பிரைஸ் தி லார்ட். இங்கே நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த மகிமை வந்துடுச்சுன்னா அவ்வளோ ஹல்லேலூயா விடுதலை உண்டாகும், அவ்வளோ நன்மை உண்டாகும், அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது. அது எப்படி நடக்கும்? அவருக்கு மகிமை கொடுத்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில அவருக்கு மகிமை கொடுத்து கொண்டே இரு. அவருடைய மகிமை உன்னை தாங்கிக் கொள்ளும். ஆமென். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு மேல ஒரு மேக ஸ்தம்பம் போயிட்டே இருந்தது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மேக ஸ்தம்பம் போயிட்டே இருக்கும். ஆமென். அந்த மேக ஸ்தம்பம் போய் நிக்கிற இடத்துலதான் ஆசரிப்பு கூடாரத்தை அடிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆராதனை அங்கதான் நடக்கும். ஸ்தோத்திரம். அவர்தான் தீர்மானிப்பார் எங்க நீ போகணும், எங்க நிக்கணும், எப்படி போகணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும், என்ன பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மகிமையே வெளிப்படும். ஆமென். அந்த மகிமை எங்க, அந்த மேகம் எங்க நிக்குதோ அங்க என்ன செய்வார்கள்? இஸ்ரவேல் ஜனம் ஆமென் ஆசரிப்பு கூடாரத்தை அடித்து அதை சுற்றிலும் ஹல்லேலூயா அவர்கள் கூடி நின்று அவர்கள் தேவனை ஆராதிப்பதை ஆமென் நீங்கள் தரிசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவன், அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். ஆமென். எங்க பாருங்க. ஆமென். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய மகிமையை கண்டவர்கள். ஆமென். அவருடைய மகிமையை காணணும். உங்க வாழ்க்கையிலும் காண முடியும். ஆமென். அல்லேலூயா. லாசருடைய மரணத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். என்ன சொல்ற? ஞாபகம் இருக்கா? என்ன சொல்ற? லாசருடைய மரணம் உண்டாகுது. எந்த அதிகாரம்? எங்கேயோ இருக்கு பாஸ்டர், நீங்களே எடுத்துருங்க அப்படின்னு சொல்றீங்களா? எந்த அதிகாரம் பார்ப்போம், யார் எடுப்பீங்க? லாசருடைய மரணம் நடக்குது. க்ளூ வேணா கொடுத்துடுறேன். யோவானின் சுவிசேஷத்துல இருக்கு. ஃபுல்லா பைபிள் தேடிட்டு உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே ஆயிடும். ஸ்தோத்திரம். இனி பாருங்க, சொல்லுங்க பார்ப்போம். John 11 எடுத்துட்டாப்ல. ஓகே, 4வது வசனத்தை வாசிச்சிடுங்க. இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு. நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு வருதுன்னா அது எதுக்காக? என்னங்க ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லிடுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஒரு வியாதி வருதுன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, எனக்குள்ள என் குடும்பத்துல ஒரு கலக்கம் வருதுன்னா, என் குடும்பத்துல ஒரு குழப்பம் வருதுன்னா அது என்ன வெளிப்படுவதற்காக? சொல்லுங்க சத்தமா. தேவனுடைய தேவன் வெளிப்படுவதற்காக, தேவன் ஹல்லேலூயா மகிமைப்படுவதற்காக, தேவன் மகிமைப்படுவதற்காக உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க மூலியமா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா அந்த பிரச்சனைக்கு நடுவுல தேவனுடைய மகிமை வெளிப்படணும். அதற்காகவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உங்க வாழ்க்கையில அதை அனுமதிச்சிருக்கிறார். அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். அதனுடைய ரிப்போர்ட்டை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். அது மருத்துவர்கள் சொல்லுகிற காரியங்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை. என் வாழ்க்கையில ஏதாவது நடக்கணும்னா, என் தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழணும்னா அது அவருக்கு தெரியாம நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு உள்ள நான் இருக்கும்போது என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அது தேவனுடைய மகிமைக்காக. ஆமென். தேவனுடைய மகிமைக்காக. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க அப்படிப்பட்ட எண்ணத்தோட வாழுங்க, அப்படிப்பட்ட சிந்தனையோட வாழுங்க. ஒரு வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. வியாதி வரும் பாருங்க. நேத்து நாங்க நம்ம சபைக்கு வரக்கூடிய அந்த சிஸ்டர் எங்கேயோ இதுல அப்படியே முகம் மாறிடுச்சு. ஆமென். நீங்க பாருங்க, கோல்டு வந்ததுதான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தா இந்த பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்கும். நீங்க அங்க உட்கார்ந்துட்டு தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். உங்களுக்கு தெரியாம அந்த வியாதி ஓடும்.
பிரைஸ் எல்லாம் அந்த பிரச்சனை ஓடும், அந்த கலக்கம் ஓடும், பிரைஸ் லார்ட் அந்த குழப்பம் ஓடும், பிரைஸ் லார்ட் அந்த பாரம் நீங்கும், பிரைஸ் லார்ட். நீங்க தேவனுக்கு மகிமையை கொடுங்க, வாயை திறந்து ஆண்டவரே நீர் இது கொடுத்ததற்காக நன்றி, உம்முடைய மகிமை இதுல காணணும், இந்த மகிமை இந்த பிரச்சனையில காண போறேன், ஆமி என் கண்களால் அதை பார்க்க போகிறேன், என் கண்களால் அதை தரிசிக்க போகிறேன், தேவனுடைய மகிமை இதுல இந்த விஷயத்துல ஆமென் வரக்கூடிய கூடாத அளவுக்கு எனக்குள்ளே இருக்கிற பலவீனமான விசுவாசத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே ஒரு பலமான விசுவாசம், ஆமீன் கருத்தான விசுவாசம் எனக்குள்ளே இருந்தால் எனக்குள்ளே ஒரு பலன் கடந்து வரும், அது தேவன் கொடுக்கக்கூடிய பலன். அந்த பலன் எனக்குள்ளே வந்தால் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும், என்னுடைய சந்தேகங்கள் நீங்கும், என்னுடைய குழப்பங்கள் நீங்கும், என்னுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் நீங்கதா என்று நான் அறிந்து கொள்வேன். ஹalleluya ஹalleluya praise the lord. இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும் பயப்படாதீங்க, தைரியமா அப்படியே நில்லுங்க, தைரியமா அப்படியே நில்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை, வேற இல்லை. சோத்திரம். ஹல்லேலூயா. அவரை போல நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பன் வேற யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவரை போல அரவணைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரட்சகர் இந்த உலகத்திலேயே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் அது ஆகும். ஹல்லேலூயா. அவர் ஆமென் கட்டளையிட்டால் அது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அது நடக்கும். ஆமென். யாருக்கும் அதுல ஆமென் உட்கார்ந்துட்டு ஆமென் சொல்ல முடியாது. ஆமென் இல்ல 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 இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் அந்த காலங்க, இந்த காலத்துல நடக்காது நீங்க சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். என்னைய வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் மேல இருக்கிற விசுவாசம் ஒரு அணு கூட மாறாம இருந்துச்சுன்னா ஆமென் நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் அவரை நீங்க அப்படியே அனுபவிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அவர் வந்தால் அவர் ஆமென் எல்லா நிலைமையும் மாறும். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல ஹல்லேலூயா யாருடைய ஆமென் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம அந்த காரியத்தை லேசா உங்களுக்கு நடத்தி கொடுக்க ஆமென் தேவனால் கூடும். பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்துல போய் நின்றாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஃபேவரை கொடுக்கணும்னா, உங்களுக்கு தயவு உண்டாகணும்னா அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வர வேண்டும். தேவனுக்கு மகிமை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். ஆமென். தேவனுக்கு மகிமை கொடுக்கக்கூடியதா. இந்த நாட்கள்ல கர்த்தர் அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபை உங்களுக்கு தருவார். Water you turned into wine, open the eyes of the blind. There's no